ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தஸ்னி ஹோமியோபதி கிளினிக். டயட்ரி ஃபைபர். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹை ஃபைபர் டயட் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களா? அப்போது என்னென்ன பிரச்சனை இந்த ஹை ஃபைபர் டயட்னால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஹை ஃபைபர் டயட் இது சரியானதா அப்படின்னு கேட்டால், இந்த டயட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை தப்பாக யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ப்ராப்ளமும் இருக்குது. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதில் டயட்ரி ஃபைபர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள செரிமானம் பண்ண முடியாத ஒரு மெட்டீரியல் தான் இந்த டயட்ரி ஃபைபர். இதுவும் ஒரு கார்போஹைட்ரேட் வகை தான். ஆனால் உணவு பாதையில் இந்த கார்போஹைட்ரேட்லேருந்து எந்த விதமான சத்துக்களையும் நம்ம உடம்பால் எடுத்துக்க முடியாது. இந்த டயட்ரி ஃபைபரோட முக்கியமான வேலையே உணவு பாதையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான். டயட்ரி ஃபைபர்ஸ்லாம் பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற பொருட்களில் இருக்கும். 2 வகையான டயட்ரி ஃபைபர் இருக்குது. ஒன்று சாலிபிள் ஃபைபர், இன்னொன்று இன்சாலிபிள் ஃபைபர். முதல் வகையான சாலிபிள் ஃபைபர் இது தண்ணியில் கரையக்கூடிய தன்மை உள்ளது. இது உணவில் உள்ள தண்ணியை உறிஞ்சி ஒரு பஞ்சு மாதிரியாவோ இல்லை ஜெல்லி மாதிரியான ஒரு ஃபார்முக்கு மாறிடும். அப்படி மாறுறதுனால இது உணவோட கலந்து உணவு பாதையில் சீக்கிரமாக நகர முடியும். இந்த ஃபைபரோட முக்கியமான வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, செரிமானத்தோட வேகத்தை குறைக்கிறது தான். ஸோ இதனால் சுகர் அப்சர்வ் பண்ணுற அளவை குறைக்க முடியும். அதோட எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுலையும் கொலஸ்ட்ராலை நார்மலாக வச்சுக்கிறதுலையும் இது ஹெல்ப் பண்ணும். சால்யூபிள் ஃபைபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், ஓட்ஸ், பார்லி, பட்டாணி, சோய் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் இதுவும் சால்யூபிள் ஃபைபர்ஸ் மாதிரியே செரிமானத்தோட வேகத்தை கம்மி பண்ணும். ஆனால் இது தண்ணியை உறிஞ்சாது ஃபுட் மெட்டீரியலோட மிக்ஸ் ஆகி அதை கவர் பண்ணிக்கும். ஸோ இதனால் உணவு பாதையில் உணவு கடக்கிற வேகத்தை அதிகப்படுத்த முடியும். மெயினாக இந்த இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் ஃபுட் மெட்டீரியலை கவர் பண்ணுறதுனால கான்ஸ்டிபேஷன், ஹெமராய்ட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். முதல்ல நம்ம டயட்ரி ஃபைபர்னால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள டயட்ரி ஃபைபர் நம்ம பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ராலோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுல நமக்கு முக்கிய பங்கு வகிக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட்ரி ஃபைபர்ஸ் உதவி பண்ணும். அது எப்படின்னா, அதிகப்படியான கலோரிஸை அப்சர்வ் பண்ணுற அளவை டயட்ரி ஃபைபர்ஸ் குறைக்கிறதுனாலையும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குறைந்த அளவே கலோரிஸ் இருக்கிறதுனாலையும், சிறுகுடலில் சுகர் அப்சர்வ் பண்ணுற அளவை குறைக்கிறதுனாலையும், நம்ம உடம்பு யூஸ் பண்ணது போக மீதமுள்ள கலோரிஸ் ஃபேட்டாக டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுனாலையும், நம்ம உடலுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது நம்ம உடலில் உள்ள கல்லீரலானது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கொழுப்பு சத்தை நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரியாக கொழுப்பு சத்தை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது நம்மளோட உடம்புல உள்ள கொழுப்பு சத்தோட அளவுகள் குறையும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கும், உடல் எடையும் குறையும். சர்க்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுறதுக்கும் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. அது எப்படின்னா, சிறுகுடலில் சுகர் அப்சர்வ் பண்ணுற அளவை இது குறைக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்சுலின் சுரக்கிற அளவும் குறையும். பேன்க்ரியாஸ்னால் சுலபமாக சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். டயட்ரி ஃபைபர்ஸ் ஹார்ட் டிசீஸ் வர்றதை தடுக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுற எல்டிஎலோட அளவை குறைக்கிறது மூலமாக ஹார்ட் டிசீஸ் வர்றதை தடுக்கும். அண்ட் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லப்படுற ரத்த கொதிப்பு நோய் வராமல் தடுக்கும். மேலும் இந்த டயட்ரி ஃபைபருக்காக நம்ம எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். டயட்ரி ஃபைபர் சில கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது. அதில் முக்கியமானது பவல் கேன்சர். டயட்ரி ஃபைபர்ஸ் கேன்சரை உண்டாக்கக்கூடிய கார்சினோசின் ஏஜென்ட்டை வெளியேற்றுறதுலையும் பாக்டீரியா போன்ற சில கிருமிகள் நம்ம இண்டஸ்ட்ரைனை அஃபெக்ட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற டயட்ரி ஃபைபரில் என்ன தீமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஆமாம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டிபேஷன்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல். நம்ம சாப்பிட்ற ஃபைபர் ஃபுட்டில் உள்ள சால்யூபிள் ஃபைபர் நம்ம சாப்பாட்டில் உள்ள நீர்ச்சத்துக்கெல்லாம் உறிஞ்சிரும்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போது நீங்கள் அந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலைன்னா அது என்ன பண்ணும்? எங்கேருந்து தண்ணி எடுத்துக்கும்? ஸோ அது ஃபுட் மெட்டீரியலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி அதை ஹார்டன் ஆக்கிரும். இதை தடுக்க நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். டெய்லி இன்டேக்கில் ஃபைபர் அதிகப்படுத்துறதுக்கு மார்க்கெட்டில் ஃபைபர் பில்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதே கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க.
சில சமயங்களில் டயட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஹை ஃபைபர் டயட்டுக்கு உடனே மாறுறதால சில பேருக்கு வயிறு ஒத்துக்காமல் வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அல்சர் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வயிற்றில் கேஸ் அக்குமுலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காற்று வெளியேற தொந்தரவுகளும் வரலாம். அதனால் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சின்ன அளவில் இருந்து மாற்றத்தை ஆரம்பிங்க. நார்மலாக ஒரு நாளைக்கு பெண்கள் 25 கிராம் அளவுக்கு ஃபைபர் எடுத்துக்கலாம். ஆண்கள் 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆண்கள் 40 கிராம் அளவுக்கு மேலே எடுத்துக்கிறதுங்கிறது வெரி ஹை ஃபைபர் டயட். அந்த மாதிரி வெரி ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கும் பொழுது ஃபைபர் நம்ம சாப்பாட்டில் உள்ள முக்கியமான நம்ம உடலுக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய மினரல்ஸான அயன், கால்சியம், ஜிங்க் இந்த மாதிரி மினரல்ஸை கவர் பண்ணிடும். அதனால் நம்ம உடலால் அந்த மினரல்ஸை அப்சர்வ் பண்ண முடியாது. நம்ம உடலுக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய மினரல்ஸை நம்ம உடலால் அப்சர்வ் பண்ண முடியாதனால நம்ம உடம்புல அந்த மினரல்ஸ்க்கான தட்டுப்பாடு ஏற்படும். இந்த தட்டுப்பாட்டுனால வீக்காக இருக்கிறவங்களுக்கும் எளிதில் பாதிக்கப்படுறவங்களுக்கும் உடல் சோர்வு, படபடப்பு, தசைப்பிடிப்பு, முடிக்கொட்டுதல், பசியின்மை மேலும் சில தொந்தரவுகளும் ஏற்படலாம். அதனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. டயட்ரி ஃபைபர் டெய்லி எடுத்துக்கணும்னா எந்தெந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், குழந்தைகள்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபைபர் எடுத்துக்கலாம், எந்தெந்த மாதிரியான உணவுகளில் எவ்வளோ ஃபைபர் இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி வெயிட் லாஸ் டயட் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் உள்ள வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அங்கே தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் டாக்டர் ஜெய சந்தோஷ். இது தர்ஷினி ஹோமியோபதி கிளினிக்.